வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் நெய் பட்டாணி புலாவ் ரைஸுங்க. அம்மா பேன் எடுத்துக்கிட்டாங்க, 1 டீஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க, 1 டீஸ்பூனுக்கு நெய் ஊற்றிக்கிட்டாங்க. கிராம்பு, பட்டை, ஏலம், பெருஞ்சீரகம், கல்பாசி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு முடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதோட கூட ஒரு பச்சை மிளகையும் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் போட்டு அதையும் வதக்கிக்கிட்டாங்க. ஒரு பழுத்த தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டு அதையும் வதக்கிக்கிட்டாங்க. இப்போ எல்லாம் வதங்கின உடனே நடுசில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி அதுக்கு மேலே மசால் சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கறி மசாலா, 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாயிட்டு வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு மல்லிப்பொடியும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டாங்க. இப்போது மசாலா ஒன்றோட பிடிச்ச உடனே ஏற்கனவே பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தாங்க, அதையும் அதில் கொட்டி போட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கிட்டாங்க. இப்போது ஆற வச்சுருந்த சாதத்தை தூக்கி அதில் போட்டு மெதுவாக கிளறி எடுத்துக்கிட்டாங்க. நெய்யை ஊற்றி கொடுத்துக்கிட்டு மல்லி இலையும் தூவி வச்சுட்டாங்க. பாருங்கள், சாப்பாடு அப்படி ஒரு டேஸ்ட்டு.